உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் புத்தேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மறைமலை நகர் நகர துணைச் செயலாளர் குட்டி சிவா மற்றும் 2வது வார்டு செயலாளர் தடாமணி ஆகியோர் தலைமையில் மறைமலை நகர் வடக்கு நகர செயலாளர் மணிமாறன் ஒருங்கிணைப்பில் சமத்துவ பொங்கல் விளையாட்டு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பழைப்பாளராக கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்பூரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பாலாஜி மற்றும் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் தென்னவன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். இதில் மறைமலை நகர் தெற்கு நகர செயலாளர் வீரா, செங்கை நகர செயலாளர் வழக்கறிஞர் ரவீந்திரன் மற்றும் அன்பழகன், பொன் தென்னரசு, குருமூர்த்தி, கார்த்திகேயன், கருநீலம் சுதாகர், இளவரசன், தமிழ்வாணன், சிறுத்தை வேலு, லதா பாஸ்கர், வெண்ணிலா, தாஜ்நிஷா மணிமாறன், மகளிரணி நிர்வாகிகளான ராணி, ருக்மணி, ராஜேஸ்வரி, ராஜலட்சுமி, ஜான்சி, பிரீட்டா, ஹெலன், ஏஞ்சல், தேவகி, சசிகலா, லலிதா, செல்லம்மாள், காயத்ரி, காஞ்சனா, விஜயா, குமுதா, மீனா, விழாக்குழுவினர்கள் சித்திக், பால்ராஜ், வினீத்குமார், பொத்தேரி சூர்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். குடியரசு தினத்தை ஒட்டி கடலூரில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் கலைமோகன் தலைமையில் மாலை அணிவித்து அரசமைப்பு சட்ட முகப்புரை உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் ராமச்சந்திரன், மாவட்ட துணைச் செயலாளர்கள் ஜவஹர் சுபாஷ், சக்திவேல், சொக்கலிங்கம், ராமநாதன், அமைப்பாளர்கள் மகி, ஜெயா சம்பத், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் கலைஞர், நகர செயலாளர்கள் செங்கதிர், ராஜதுரை, மாவட்ட துணை அமைப்பாளர்கள் ஹானஸ்ட், வில்வநகர் ஸ்டெல்லா பாபு, சோ பிரபு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குடியரசு தினத்தை ஒட்டி கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பாலமுருகன் தலைமையில் அரசியலமைப்பு சட்ட நாள் உறுதிமொழி ஏற்பு, புதிய நிர்வாக குழு அறிமுக நிகழ்வு மற்றும் மேற்கு மாவட்ட திட்டக்குடி தொகுதி செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மங்களூர் மேற்கு ஒன்றிய பொருளாளர் ரமேஷ், ஒன்றிய துணைச் செயலாளர்கள் கருணாகரன், பிரகாஷ், பழனிமுத்து ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன், மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன், மாநில அமைப்பாளர் திருமார்பன், மாநில துணைச் செயலாளர் பெரம்பலூர் கிட்டு ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு எழுத்தூர் பேருந்து நிறுத்தத்தில் நிறுவப்பட்டுள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தி இந்திய அரசியலமைப்பு நாள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள் ஜான் செங்குட்டவன், வேந்தன், வீரபாண்டியன், வழக்கறிஞர் கார்த்திகேயன், தீபா ராணி, வேல்முருகன், வீரமுத்து, சஞ்சய் காந்தி, பழனிவேல், கணேசன், பிரபாகரன், அமுதலட்சுமி, ஆற்றலரசு, கௌசல்யா, மங்களூர் ஒன்றிய நிர்வாகிகள் அட்டரி அருண், தாழை மணிகண்டன், ஒன்றிய துணைச் செயலாளர்கள் எம்ஜிஆர், தாய் சங்கர், கணேசன், வேலாயுதம், ஒன்றிய அமைப்பாளர் வெங்கடேசன், ராமகிருஷ்ணன், கிளிமங்கலம் சின்னதுரை, மோசட்டை கல்யாண சுந்தரம், ராஜ்மோகன், மகளிர் அணியினர் மாவட்ட துணைச் செயலாளர் சுகந்தி, மங்களூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் சுசீலா, மேற்கு ஒன்றிய செயலாளர் காந்திமதி, மங்களூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் இளங்கோவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வெண்ணனந்தூர் பேரூராட்சி அண்ணா சிலை அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பேரூர் செயலாளர் நடராஜன் தலைமையில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பழைப்பாளராக சேந்தமங்கலம் மண்டல துணைச் செயலாளர் அரசன், நாடாளுமன்ற தொகுதி துணைச் செயலாளர் கபிலன், மகளிரணி மாவட்ட பொறுப்பாளர் பிரியதர்ஷினி, ராசிபுரம் சட்டமன்ற செய்தித் தொடர்பாளர் ராமன், வெண்ணந்தூர் ஒன்றிய பொறுப்பாளர் செங்கோட்டுவேல் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
சேலம் மாவட்டம் மேச்சேரி ஒன்றிய செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மேச்சேரி கிழக்கு, மேச்சேரி பேரூர், நங்கவள்ளி வடக்கு முகாம் மறுசீரமைப்பு மற்றும் அனைத்து பகுதிகளிலும் பெயர் பலகை திறந்து வைக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளர் மேட்டூர் தொகுதி மாவட்ட செயலாளர் மெய்யழகன் மற்றும் தொகுதி துணைச் செயலாளர் தமிழ்ச்செல்வன், தருமபுரி மண்டல ஜானகிராமன், மண்டல துணைச் செயலாளர் மின்னல் சக்தி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில செயலாளர் வசந்த், மகளிரணி மாநில செயலாளர் துரை மா வளர்மதி, தொகுதி செயலாளர் சிவகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மெய்யழகன் தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டம் இயற்றப்பட்ட நாள் கொண்டாடப்பட்டது. அப்போது மேட்டூர் பேருந்து நிலையம் அருகே புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தி அரசியலமைப்பு சட்ட நாள் உறுதிமொழி ஏற்றுக் கொள்ளப்பட்டது. இதில் தொகுதி செயலாளர் சிவகுமார், நகர செயலாளர் சிவகுமார், மேற்கு கிழக்கு திருலோக சுந்தர், துணைச் செயலாளர் பாக்யராஜ், இளையராஜா, ஜெயகாந்தன், பழனி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் திருக்காட்டுப்பள்ளியில் உள்ள தந்தை பெரியாரின் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவையாறு சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றுள்ள விடுதலை வேந்தன் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மண்டல செயலாளர் விவேகானந்தன், நில உரிமை மீட்பு இயக்க துணைச் செயலாளர் வீரன் வெற்றிவேந்தன், முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தென்னவன், மாவட்ட துணைச் செயலாளர்கள் இளங்கோ, கோதண்டம், திருவையாறு ஒன்றிய செயலாளர்கள் செந்தில், சிலம்பரசன், முருகானந்தம், ரமேஷ், அரசு, வணங்காமுடி, நாகத் வினோத், சையத் முகமது, நகர செயலாளர்கள் சுரேஷ், ஜெயம், கார்த்திக், மகளிரணி மலர்கொடி, ஜோதி கார்த்திக், சிவசக்தி, ஜீவா, ராணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் நாவரசு தலைமையில் மொழிப்போர் தியாகிகளின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் மாநில கருத்தியல் பரப்புரை செயலாளர் எழுத்தாளர் சேரன், மண்டல செயலாளர் வழக்கறிஞர் திலீபன், மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் இளஞ்சேரன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் போலோ சாக்ரட்டிஸ், மாவட்ட துணைச் செயலாளர்கள் எழிலரசன், சசிகுமார், கோட்டிபாலா, மன்ராஜ், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் அர்ச்சனா, மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் ஜனதா, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர்கள் வழக்கறிஞர் அருள்வளவன், புரட்சி செல்வி, திண்டிவனம் நகர செயலாளர் எம்என் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அரசியல் அமைப்பு சட்ட நாளை ஒட்டி விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீடூர் கிராமத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மயிலம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட பொருளாளர் விடுதலை செல்வன் தலைமையில் விசிகாவினர் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். இந்நிகழ்வில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் இரணியன், ஒன்றிய பொருளாளர் பார்த்திபன், ஒன்றிய துணைச் செயலாளர்கள் நடுவனந்தல், ஊராட்சி மன்ற தலைவர் செந்தில், பனீர்தாஸ், திருமேனி செல்வன், சுதாகர், வடிவேல், முகாம் செயலாளர்கள் பேரணியான், சுரேஷ் மலவன், சிறுத்தை சிவா, டேவிட், வேலு, ஸ்ரீகாந்த், வாசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்சிற்றம்பலம் கூட்டுச்சாலை தனியார் திருமண மண்டபத்தில் மொழிப்போர் ஈக்கியர் நாள் வீரவணக்க கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு தியாகிகளின் திருவுருவப் படங்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வீரவணக்க உரையாற்றினார். இக்கூட்டத்தில் தேர்தல் பணிக்குழு மாநில துணைச் செயலாளர் ஐயா வல்லவன், மாவட்ட பொருளாளர் பால்வண்ணன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் தமிழ்ச்செழியன், மாவட்ட துணைச் செயலாளர்கள் இளங்கோவன், ஈழத்தமிழன், தமிழ் முகிலன், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட செயலாளர் நாகஜோதி, மாநில துணைச் செயலாளர் தலித் ராமதாஸ், திருமாநம்பி, ராஜ்மோகன், ராபர்ட் கெனடி, மாவட்ட நிர்வாகிகள் தனசேகர், குணசேகர், காமகரிகாலன், ராமகிருஷ்ணன், மகளிரணி ஒன்றிய செயலாளர் ராதிகா சுவாமிநாதன், நிர்வாகிகள் பெரியவர் முருகசாமி, தாஸ், கிட்டு, சுகுமார், குமரன், சிறுத்தை ஜான், தலித் தர்ஷ்னா, சசீந்தர், சரத்குமார், சுரேஷ், தளசு, ஆனந்த்ராஜ், சிற்றரசு, பார்த்திபன், கோதண்டன், பிரபாகரன், உதயா, ராமமூர்த்தி, ஏழுமலை, ராஜா, நெடுஞ்செழியன், தனசேகர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்தி திணிப்பிலிருந்து தாய் தமிழை காப்பதற்காக நடைபெற்ற போராட்டத்தில் தனது இன்னுயிரை நீத்த மொழிப்போர் தியாகி ராஜேந்திர நினைவு நாளை ஒட்டி
சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் முடிப்பூர் தியாகி ராஜேந்திரனின் திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர்கள் வன்னியரசு, ரஜினிகாந்த், தலைமை நிலை செயலாளர்கள் இளம் சேகுவேரா, தகடூர் தமிழ்ச்செல்வன், மண்டல செயலாளர் ரூதர் கார்த்திக், டி நகர் தொகுதி மாவட்ட செயலாளர் புதூர் தினகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்திய எதிர்ப்பு போராளியும் அன்னை தமிழை காத்து நிற்பதில் காவல்துறை, இராணுவம் வந்தாலும் அதை எதிர்த்து களமாடுவோம் என்று காவல்துறையினுடைய துப்பாக்கிச் சூட்டில் வீரச்சாவடைந்த சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் ராஜேந்திரன் அவர்களுடைய நினைவு நாள் இன்று 1965 ஜனவரி 27 இந்த நாளில்தான் மாணவர் இயக்கம், மாணவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்த போது காவல்துறை, அன்றைய காவல்துறை, இராணுவம் உள்ளிட்டவற்றை இறக்கி மாணவர்களை அடக்கி ஒடுக்கி அவர்களை அச்சுறுத்த முனைகின்ற நேரத்தில் ராஜேந்திரன் உள்ளிட்ட அத்தனை போராளிகளும் மாணவர்களும் அதற்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார்கள். காவல்துறை துப்பாக்கிச்சூடு நடத்தியது, பலர் காயமடைந்தார்கள். அதிலே வீரச்சாவடைந்த ராஜேந்திரன் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பாக இன்றைக்கு தலைமை அலுவலகத்தில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் இந்த நினைவு நாளை நாங்கள் ஒருங்கிணைத்திருக்கின்றோம். இந்த நாள் மிக முக்கியமான நாள். எப்போதும் இந்திய எதிர்ப்பு களத்திலே சமரசமில்லாத ஒரு மாநிலம் தமிழ்நாடு. இன்றைக்கு பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார அமைப்புகள் முன்னெடுக்கின்ற ஒரே நாடு ஒரே மொழி என்கின்ற அந்த முழக்கம், ஒரே மொழி என்பது இந்தியா முழுக்க இந்தி மொழியாகவும், அந்த இந்தி மொழி மூலமாக இந்து ராஷ்டிரத்தை உருவாக்குவது, இந்து, இந்தி, இந்தியா என்பதுதான் பாஜக, ஆர்எஸ்எஸ்னுடைய முன்னெடுப்பு. அந்த வகையிலே அதற்கு எதிரான முன்னெடுப்பை விடுதலை சிறுத்தைகள் எப்போதும் உறுதியாக களப்போராளி ராஜேந்திரன் அவர்களுடைய வழியிலே முன்னெடுப்போம். இந்த நினைவு நாளில் விடுதலை சிறுத்தைகள் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக, பிஜேபிக்கு எதிராக சமத்துவ இந்தியாவை, சகோதரத்துவ இந்தியாவை படைப்பதற்கு உறுதி ஏற்கிறோம் என்கின்ற உறுதிமொழியை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். களப்போராளி ராஜேந்திரன் அவர்களுடைய இந்த நினைவு நாளில் மிக முக்கியமான 2 கோரிக்கைகளை வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ராஜேந்திரன் அவர்களுடைய உடல், வித்துடல் சிதம்பரம் தொகுதியில் இருக்கின்ற பரங்கிப்பேட்டையில்தான் வைக்கப்பட்டிருக்கின்றது. விடுதலை சிறுத்தைகளுடைய மிக முக்கியமான கோரிக்கை, அந்த இடத்தை ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைக்கின்றோம். இடம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள், தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அந்த இடத்தில் மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை செவிமடுக்க வேண்டும். அதேபோல் சிதம்பரமும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இணைக்கின்ற அந்த பாலத்திற்கு, அந்த பாதைக்கு ராஜேந்திரன் அவர்களுடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம். தமிழ்நாடு அரசு இந்த கோரிக்கையை செவிமடுத்து உடனடியாக அந்த வேலையை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் அதுதான் களப்போராளி, இந்திய எதிர்ப்பு போராளிகளுடைய வீரச்சாவடைந்த அத்தனை பேருடைய ஈகத்தை மதிப்பதாக அமையும். விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் இந்த கோரிக்கையை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பைபாஸ் சாலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற தொகுதி அலுவலக திறப்பு விழா மாவட்ட செயலாளர் ராஜகோபால் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக திமுக மகளிர் அணியின் மாவட்ட துணை அமைப்பாளர் மணிமேகலை விஜயன் மற்றும் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் கோட்டை கலைவாணன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி அலுவலகத்தை திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் செல்லன், ஒன்றிய பொறுப்பாளர் சிறுத்தை பாலா சிவக்குமார், ஒன்றிய பொறுப்பாளர்கள் அருள், தமிழரசன், அருண், ராஜேந்திரன், ரஜினி, மணிவண்ணன், சங்கர், போமு தமிழ் தேசியம் மற்றும் மகளிரணி நிர்வாகி ரேணுகா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் மக்கன் சிக்னல் அருகே உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் குடியரசு நாளை புரட்சியாளர் அம்பேத்கர் நாளாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முழக்கத்தோடு மாலை அறிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. வேலூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் இளங்கோ தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில துணைச் செயலாளர் ஜாஃபர், 4ஆம் பகுதி செயலாளர் ரஃபேல் பிரபுராஜ், தொண்டரடி மாவட்ட அமைப்பாளர் வையாபுரி, இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாவட்ட அமைப்பாளர் இஸ்மாயில் கர்பிபாலா,
60வது வட்டச் செயலாளர் பிரவீன் வெங்கடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்திய நாடு இன்றைக்கு 77வது குடியரசு தின நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இந்த நாளிலே இந்த குடியரசு நாளை விடுதலை சிறுத்தைகள் புரட்சியாளர் அம்பேத்கர் நாளாக கொண்டாடி வருகிறோம். பிரிட்டிஷ்காரர்கள் நம் நாட்டை அடிமைப்படுத்தி ஆண்ட நாளிலே சுதந்திர நாடாக அறிவித்து நம்மிடையே இந்த நாட்டை நிர்வகிக்கும் பொறுப்பை கொடுத்து விட்டார்கள். ஆனாலும் இந்த நாட்டை ஆள வேண்டிய சட்டத்தை மிகப்பெரிய பணியை யார் எடுத்து செய்வது என்று தெரியாமல் இந்திய நாட்டின் தலைவர்கள் எல்லாம் தடுமாறி நின்ற போது புரட்சியாளர் அவர்கள் இந்த பணியை செய்து தர சம்மதித்து அந்த சட்டங்களை வடிவமைத்து தன்னுடைய கடின உழைப்பாலும் தன்னுடைய விடாமுயற்சியாலும் அந்த சட்டங்களை வடிவமைத்து இந்த நாட்டிற்கு கொடுத்த நாளே குடியரசு நாள். வேலூர் அடுத்த வேர்ல்ட் டவுன் பகுதியில் குடியரசு நாளை முன்னிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் நாளாக கொண்டாடும் வகையில் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் 3ஆம் பகுதி செயலாளர் வழக்கறிஞர் இளையராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த கலை நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளின் திறமைகளை வெளிக்கொண்டு வரும் விட்டத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் பற்றிய வசனங்கள், திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. இளையராஜா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநகர 3ஆம் பகுதி செயலாளர். இன்று ஜனவரி 26 குடியரசு தின விழா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய தின விழாவாக கொண்டாடி வருகின்றோம். இன்றைக்கு இங்கே பயின்று கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு திருக்குறள் ஒப்புவித்தல், பேச்சு போட்டி மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சி போட்டிகள் இந்த விழாவினையொட்டி நடத்தி கொண்டிருக்கின்றோம். மேலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஓரிரு கோரிக்கைகளை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கள் பகுதியில் பட்டியலின மக்கள் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா இதுவரையில் கிடையாது. அதேபோல் அடிப்படை வசதிகள் இல்லாமல் புறந்தள்ளப்பட்டுதான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய இப்பொழுது இங்கே பார்த்தீர்கள் என்றால் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், மாணவ கண்மணிகள், இங்கே படிக்கும் மாணவர்கள் ஏராளம் பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கூட இந்த உரிமைகள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் இங்கே கல்வி பயின்று கொண்டிருக்கின்ற இளைஞர்களும் ஏராளம் பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் எங்கள் பகுதிக்கு ஒரு நூலகம் வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கிறோம். உடனடியாக இது மாவட்ட ஆட்சி நிர்வாகத்திற்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எங்கள் கோரிக்கையை சமர்ப்பிக்கின்றோம். இதோடு மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வில் திருக்குறள் ஒப்புவித்தல், மாணவர்களுக்கான திருக்குறள் ஒப்புவித்தல், பேச்சு போட்டி போன்ற திறமைகளை வளர்த்தெடுத்தோம். அது மட்டுமல்லாமல் சிலம்பம் போட்டியில் உலக சாதனை படைத்த மாணவர்களுக்கு இங்கே கௌரவிப்பதற்கான நிகழ்ச்சியும் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அறிவுக்கரசு தலைமையில் குடியரசு தின விழா அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்கின்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவிக்குமார், மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் வேல் பழனியம்மாள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர்.
இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்மாறன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் கனக அம்பேத், தொகுதி செயலாளர் சேரன், நகர செயலாளர் வசந்தன், ஒன்றிய செயலாளர்கள் குப்பம், ஊராட்சி மன்ற தலைவர் தங்க ரமேஷ், வெற்றி முரசு, வடிவேலு, ஒன்றிய பொருளாளர்கள் கார்முகிலன், பரந்தாமன், பாண்டியன், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் மாவட்ட நிர்வாகி சந்திரசேகர், மகளிர் விடுதலை இயக்கத்தின் ஒன்றிய பொறுப்பாளர்கள் பாக்கியவதி, எழுத்தாளர் மேனகா மற்றும் நிர்வாகிகள் கோவேந்தன், வழக்கறிஞர் அறவாழி, அரசன், இளையராஜா, ராமமூர்த்தி, கணேசன், கொலஞ்சி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். குடியேற்றுவார்கள். அவர்களுக்கெல்லாம் முன்பு பழைய காலத்தில் அவர்களுக்கெல்லாம் மிட்டாய் கொடுப்பார்கள். இதுதான் பள்ளி பிள்ளைகளுக்கு தெரியும். பொதுமக்களுக்கு சுதந்திர நாள் என்பதை பற்றி தெரியும். வெள்ளைக்காரர்கள் ஆட்சி செய்தார்கள், அதிலிருந்து நாம் சுதந்திரம் அடைந்தோம், இந்தியா சுதந்திரமான ஒரு நாடு என்று 1947 ஆகஸ்ட் 17 அறிவிக்கப்பட்டது. அதுதான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த குடியரசு நாள் ஜனவரி 26 நாம் இந்த குடியரசு நாளை கடைபிடிக்கிறோம் என்றால் அதற்கான பொருள் என்ன என்பது பலருக்கும் தெரியாது. குடியரசு நாள் என்றால் இந்த நாடு சுதந்திரம் அடைந்து அதன் பிறகு இதை யார் ஆள்வது, எப்படி நிர்வாகம் செய்வது என்பதெல்லாம் தீர்மானம் செய்து அது இந்த தேதியிலிருந்து இதை நாமே நம்மை ஆண்டு கொள்கிறோம், நம்முடைய மக்கள் பிரதிநிதிகள் மக்களுக்காக இந்த ஆட்சியை நடத்துகிறோம் என்று அறிவித்த நாள் தான் இந்த குடியரசு நாள். இதை சும்மா போய் அறிவித்து விடவில்லை. அதுக்கு என்ன செய்தார்கள்? இந்த நாட்டை எப்படி நிர்வாகம் பண்றது, எப்படி ஆட்சி செய்வது, அது ஆட்சி செய்யணும்னா எம்எல்ஏ எம்பி என்று தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த எம்எல்ஏ எம்பிக்களை எப்படி தேர்ந்தெடுப்பது, யார் தேர்ந்தெடுப்பது? செங்கல்பட்டு மாவட்ட தேர்தல் அதிகாரி சிவசங்கரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் மண்டல செயலாளர் செங்கை தமிழரசன் தலைமையில் அளிக்கப்பட்டது. இதில் மண்டல துணைச் செயலாளர்களான இளையவன், வழக்கறிஞர் பொன்னிவளவன், செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் தென்னவன், திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் கடல்வழி, செய்யூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் புகழேந்தி, மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் அன்புச்செல்வன், தாம்பரம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் சாமுவேல் எபெனேசர், பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் திருநீர்மலை தமிழரசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த ஆயக்குடி பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் அறிமுக விழா மற்றும் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்வு மாவட்ட செயலாளர் போர்க்கொடி ஏந்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பழைப்பாளராக மாநில செய்தி தொடர்பாளர் பாவாளன், மாநில பொதுச் செயலாளர் கனியமுதன், வழக்கறிஞர் அணி மாநில துணைச் செயலாளர் அன்பழகன், கல்வி பொருளாதார இயக்க மாநில துணைச் செயலாளர் வாய்க்கால் சுவாமி, வழக்கறிஞர் அணி மாநில துணைச் செயலாளர் முத்தமிழ்வேந்தன், அம்பேத்கர் தொழிலாளர் பேரவை மாநில துணைத் தலைவர் திருமாமணி மற்றும் நகர்மன்ற உறுப்பினர் திருமாறன், இரணியன், புதிவளவன், பைஜுல் நாடார், நகர செயலாளர் மணவாளன் செல்லதுரை, ஆதிவளவன், ஜெயசீலன், இளமதி, போக்குவரத்து தொழிலாளர்கள் கருப்பசாமி, முருகன், முத்துராஜா, பிரேம்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு புதிய மாவட்ட பொறுப்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து மொழிப்போர் தியாகிகளான தாளமுத்து மற்றும் நடராசன் ஆகியோர் திருவுருவப் படத்திற்கு மாநில பொறுப்பாளர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தினர். இதில் மாவட்ட பொருளாளர் முத்தரசு, மாவட்ட துணைச் செயலாளர்கள் செல்வி, ஆண்டி, அப்துல் கலாம், ஆசத், தமிழ் நிலவன், ஹக்கீம் சேட், திண்டுக்கல் மண்டல செயலாளர் ஜான்சன், கிறிஸ்டபர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற 234 தொகுதிகளுக்கும் தனித்தனி மாவட்டமாக அறிவிக்கப்பட்டு ஒரு சட்டமன்ற தொகுதி ஒரு மாவட்ட நிர்வாகமாக அறிவிக்கப்பட்டு அந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு மாவட்ட செயலாளர், மாவட்ட பொருளாளர், மாவட்ட செய்தி தொடர்பாளர், மாவட்ட துணை செயலாளர்கள்,
மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் என்று இந்த குழுக்களை நியமித்திருக்கின்றார். அதனை அறிமுகப்படுத்துகின்ற விதமாக பழனி தொகுதி மாவட்ட நிர்வாக குழு இன்றைக்கு கூட்டப்பட்டது. புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாக குழுக்களில் இடம்பெற்றவர்கள் மற்றும் மண்டல செயலாளர், மண்டல துணை செயலாளர் ஆகியோரை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கான வேலை திட்டம் என்னவென்று அறிவிக்கப்பட்டது. கூடுதலாக இன்றைக்கு ஜனவரி 25 தாய் தமிழ் காத்த மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள். எமது தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவருடைய வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகளால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் பழனி தொகுதி மாவட்டத்தின் சார்பிலும் இங்கே மொழிப்போர் களத்தில் முதலாவது பலியான நடராஜனுக்கும் அதனடுத்து பலியான தாளமுத்து அவர்களுக்கும் வீர வணக்க அஞ்சலி இந்த நிகழ்விலே முன்னெடுக்கப்பட்டது. வருகின்ற 2026 தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்கின்ற அந்த வகையில் இன்றைக்கு இங்கே நடைபெற்ற இந்த ஒருங்கிணைந்த இந்த தொகுதிக்கான மாவட்ட அறிமுக குழுவில் விரிவாக கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் பல்வேறு தோழர்கள். இந்த கூட்டம் மிகவும் சிறப்பாக அமைந்தது, எழுச்சிகரமாக அமைந்தது. இந்த தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டார்கள். கூட்டம் வெற்றியடைந்து விட்டது. கு.க. பாவலன், மாநில செய்தி தொடர்பாளர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் மலங்கியம் பகுதியில் 50க்கும் மேற்பட்டோர் வீட்டுமனை இல்லாமல் கூலி வேலை செய்து கொண்டு வாடகை வீட்டில் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கக் கோரி வருவாய் கோட்டாட்சியரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சிறுத்தை முருகவேல் தலைமையில் பொதுமக்கள் மனு அளித்தனர். இதில் ஜெய்பீம் அழகர், திருமாரகு, தலித் நாகராஜ், தமிழ்மூர்த்தி, கொடிவளவன், மதன்குமார், கார்த்திக், முருகேஷ் குமார், காளிமுத்து, ஜாஃபர், ஷேக் ஃபரீத், தீன் முகமது ஜாகிர் ஹுசேன், ஜாஃபர் சாதிக் ஆகியோர் கலந்து கொண்டனர். தாராபுரம் வட்டம் மலங்கி பகுதியில் சுமார் 60 வீட்டுமனை பட்டா குடிந்து வர்றாங்க மக்கள். அதன் அடிப்படை வீட்டுமனை பட்டா வேணும்னு போட்டு கலெக்டர் ஆஃபீஸுக்கு மனு கொடுத்துருந்தோம். அந்த மனு அடிப்படையில் வந்து தாராபுரம் கோட்டாட்சியர் அலுவலகம் வந்து அதன் அடிப்படையில் என்னன்னு கேட்க வரப்போ அவங்க ப்ராசஸ் போயிட்டுருக்குது, வீட்டுமனை பட்டனுடைய போயிட்டுருக்குது. அதனால் எலெக்ஷன் நடந்தாலும் அது பதில் வீட்டுமனை பட்டா விரைவில் உங்களுக்கு வழங்கப்படும் உறுதியளிச்சிருக்காரு. இதன் பதில் உறுதியளிச்சிருக்காரு. அவர் சரியான உறுதி இல்லை பட்சத்தில் தலைமைக்கு ஒப்புதலோட நாங்கள் மாநில நிர்வாகிகளை வர வச்சு நாங்கள் அறவழி போராட்டங்கள் பண்ணி வீட்டுமனை பட்டா வழங்கக்கூடிய ஏற்பாடு நாங்கள் பண்ணுவோம். திருப்பூர் கிழக்கு மாவட்டம் தாராபுரம் சிறுத்தை முருகவேல் மாவட்ட செயலர். சிவகங்கை மாவட்டம் கழுகேற்கடை கிராமத்தில் தலித் மக்களின் குடியிருப்பை சுற்றி எழுப்பப்படும் தீண்டாமை சுவரை அகற்றக் கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மானாமதுரை தொகுதி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பாலையா தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இதில் சிவகங்கை தொகுதி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் வெற்றி விஜயன், மண்டல துணை செயலாளர் முத்துராசு, வழக்கறிஞர் அணி மாநில துணைச் செயலாளர் வழக்கறிஞர் ஐயனார், செய்தி தொடர்பாளர் ஆதிவளவன், மாவட்ட துணைச் செயலாளர் சுடர்மணி, திருப்புவனம் ஒன்றிய செயலாளர் கண்ணன், வழக்கறிஞர் பாலமுருகன், மாவட்ட அமைப்பாளர்கள் சேட் முகமது, பிரபு வளவன், விடுதலை கார்த்திக், அஜித் வளவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,